அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி எதுனா, பிஜிடிஆர்பி யூனிட் 10ல தொல்லியல் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு 20 கேள்விகளுக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல ஒரு 15 கேள்விகள் பார்த்திருந்தோம். இது பார்ட் 2. இந்த கேள்விகள் பெரும்பான்மை எதிலிருந்து எடுக்கப்பட்டன? கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலிருந்து தான் ஒரு 16 கேள்விகள் எடுத்திருக்கு. மீதம் இருக்கிற ஒரு 4 கேள்விகள் வேறு சில நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. வாங்க பார்ப்போம். 1. தமிழ் பிராமியின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என கீழடி ஆய்வுகள் மூலம் அறிய முடிகிறது. 2. தமிழகத்தில் கிடைத்த நடுகற்கள் பெரும்பாலும் வட்டெழுத்து வரி வடிவத்தில் காணப்படுகிறது. இவை சங்க காலத்தைச் சார்ந்ததாக இருக்க வாய்ப்பில்லை. 3. சங்க காலத்தில் தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்த வரி வடிவம் தமிழ் பிராமி ஆகும். 4. சங்கம் மருவிய காலத்திலேயே, குறிப்பாக கிபி 4 முதல் 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் தமிழ் பிராமி வரி வடிவம் வட்டெழுத்து வரி வடிவமாக திரிபுற்று பின்னர் கிபி 6ஆம் நூற்றாண்டளவில் வட்டெழுத்து என்ற முழுமையான வரி வடிவத்தன்மையை தமிழகம் முழுவதும் அடைந்திருக்கிறது. 5. அரச்சலூர், பூலாங்குறிச்சி, சித்தன்னவாசல், அரசலாபுரம், இந்தலூர் ஆகிய இடங்களில் கிடைத்த கல்வெட்டுக்கள் தமிழ் மொழியானது தமிழ் பிராமியிலிருந்து வட்டெழுத்தாக மாறுகின்ற தன்மையை காண முடிகிறது. 6. மதுரைக்கு அருகில் உள்ள ஆவியூர் என்ற ஊரில் பழங்கால கற்கருவியினை கண்டுபிடித்தவர் ராபர்ட் புரூஸ் புட். 7. 1987ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வில் டேஷ் என்ற ஊரில் இரும்பு உருக்கும் தொழிற்கூட பகுதி கண்டுபிடிக்கப்பட்டது. விடை எல்லப்பட்டி. இந்த எல்லப்பட்டி இன்னைக்கு தேனி மாவட்டத்துல உத்தமபாளையம் வட்டத்துல இருக்கு. 8. மத்திய தொல்லியல் துறையின் ஆய்வில் சங்ககால பாண்டியர்களின் துறைமுக பட்டணமாக டேஷ் விளங்கி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விடை அழகன்குளம். தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை 2017-18ஆம் ஆண்டுகளில் கீழடியில் 4ஆம் கட்ட அகழாய்வினை மேற்கொண்டது. இவ்வாய்வில் 5820 தொல்பொருட்கள் வெளிக்கொணரப்பட்டன. இதுல 2 கேள்விகள் கேட்கலாம். கீழடியில் 4ஆம் கட்ட ஆய்வு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 2வது, கீழடியில் நடைபெற்ற 4ஆம் கட்ட ஆய்வில் வெளிக்கொணரப்பட்ட தொல்பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. 10. பருத்தியினை நூலாக திரிப்பதற்கு சுடுமண்ணால் கோள வடிவில் நடுவே துளையிடப்பட்டு சுற்றக்கூடிய அமைப்பினை கொண்ட சக்கரம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை தக்கலி. இந்த தக்கலியுடைய உருவம் எப்படி இருக்குன்னு அந்த கீழடி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த இது. இப்படிதான் அந்த அமைப்பு இருக்கும். இதுலதான் பருத்தியை நூலா நெய்திருக்காங்க. 11. கீழடி ஆய்வின் அடிப்படையில் தற்போது தமிழர்களின் தொடக்க வரலாற்று காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என வரையறுக்கப்பட்டுள்ளது. 12. தொல்லியல் துறையால் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட வசவசமுத்திரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? காஞ்சிபுரம் மாவட்டம். 13. தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடங்கப்பட்ட ஆண்டு 1961. 14. மனிதன் மண்ணில் தோன்றிய காலம் முதல் கடைசி உயிரினம் இப்புவியில் வாழும் காலம் வரை உள்ள நிகழ்வுகளை விளக்குவது தொல்லியல் என்றவர் லியோனார்ட் காட்ரல். 15. தேசிய கடலாய்வு நிறுவனம் அமைந்துள்ள இடம் கோவா. 16. பூம்புகார் கடற்கரையை ஒட்டி எந்த ஆண்டு ஆழ்கடலாய்வு தொடங்கப்பட்டது? 1981ஆம் ஆண்டு. எதையெல்லாம் கொண்டு அகழாய்வு செய்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்கேன் சோனார், எக்கோ சவுண்டர், புரோட்டோன் மேக்னட்டாமீட்டர்,
முதலிய நுண்ணிய கருவிகள் கொண்டு பூம்புகார் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது? இது கூட கேள்வியா வரலாம். பூம்புகார் அகழாய்வில் எந்தெந்த கருவிகளைக் கொண்டு அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது? அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு குடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. 17 ரேடியோ கார்பன் முறை அல்லது கார்பன் 14 என்கிற கால கணிப்பு முறையை கண்டுபிடித்தவர் வில்லட் லிப்பி. இவர் 1949ஆம் ஆண்டு தான் இதனை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதற்காக இவருக்கு 1960ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. 18 அகழாய்வில் கிடைக்கும் எலும்புகள், கரித்துண்டுகள், மரத்துண்டுகள், சாம்பல் ஆகியவற்றின் காலத்தை கணிப்பதற்கு ரேடியோ கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை பயன்படுகிறது. 19 ஒரு பக்கம் புலி, மறுபக்கம் யானை உருவம் உடைய சதுர வடிவ செப்புக்காசு எந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டது? விடை காவேரிப்பட்டினம். 20 இந்திய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் தந்தை எனப்படுபவர் ராபர்ட் ப்ரூஸ்வுட். இப்போ ஸ்கிரீன்ல தெரிற இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நூல் சம்பந்தமான செய்திகள் தான் அடுத்த காணொளியில இடம்பெறப் போகுது. நன்றி.